லெவலில் விளையாட போகிறோம். ஐஷோ ஸ்பீட் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஐஷோ ஸ்பீட் பற்றி இந்த கேம் எப்படின்னா ஒரு 10 பிளாக் சாவி இருக்கும். 10 பிளாக் சாவியும் நம்ம எடுத்தால் தான் இந்த ஐஷோ ஸ்பீடு கிட்ட ஒரு லம்பர்கினி கார் இருக்கும். அந்த கார் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். பார்த்தீங்கன்னா பயப்படுற ஆளே கிடையாது. ஓகே, இந்த 10 சாவி நம்ம எடுக்கணும். எடுத்தோம்னா நம்ம லம்பர்கினி ஐஷோ ஸ்பீட் கிட்ட இருக்கிற லம்பர்கினி கார்லேயே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். வராது பண்ணி. ஹலோ, ஹாய் சார். எஸ்கேப் ஏதாவது மீடியம் லெவலா கொஞ்சம் ஸ்பீடாக வேறு வரும்னு நினைக்கிறேன். என்ன அப்படி வேணாம், எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, இங்கே இருக்கும் ஒன்று, இங்கே ஒன்று இருக்கிற தெரியும். பிடிச்சா கூட பரவாயில்ல. இந்த மோசமான டான்ஸ்க்காக எனக்கு கற்றுக்கேன். எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து போகணுமா? சூப்பர். ஓகே, இந்த பிசி தான் இருக்குது. இந்த பிசி இருக்குன்னு வச்சு செம்ம கேம் விளாடலாம். பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜம்ப் ஸ்கேர் வேறு எனக்கு தெரியும். சார் அந்த பக்கம் போயிட்டுருக்காரு. நம்ம அப்படியே இங்கே போயிட்டு இங்கே ஒரு சாமி இருக்கும். பார்க்கலாம்னு நினைக்கிறேன். திரும்ப வரானா சாமி எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இந்த சாவி நம்ம எடுத்துட்டோம். ஓகே ஓகே, அவங்களும் லம்பர்கினி கார் இருக்கும். அதுதான் ஆல்ரெடி காட்டுறதுலாம் அங்கேயே புரிஞ்சுதான் அடிச்சிருக்கோம். ஹலோ சார், நல்லா இருக்கேன். ஹலோ மிஸ்டர். சரி, ஓகே, போட்டு பார்க்குறேன். இங்கே ஒரு ஜம்ப் ஸ்கேர் மாதிரி வச்சுருப்பாங்க. அது எங்கே? இங்கே தான். நம்ம போயிட்டு இங்கே ஒரு சாவி எடுப்போம். அப்புறமேட்டு பார்த்தா அது கூட நான் இந்த ஜம்ப் ஸ்கேர் பற்றி போயிருந்தேன். லம்பர்கினிக்கிட்டே ஒரு மெஸ்ஸி எப்படி அர்த்தம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அடிக்கடி வர்றது. ஒரு இன்னொன்று இங்கே இந்த டிவி பக்கத்தில் இருக்கும். டவுட்டு உடனே கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டு ஓகே, ஓடுங்க. ஸ்பீடாகவே வர மாட்டேங்க. பேர் ஐஷோ ஸ்பீடு. ஓடுற ஓட்டத்தை ஓகே, நம்ம 9 சாவி கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு சாவி. இப்போ மட்டும் இந்த ஐஷோ ஸ்பீடு கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான். அவ்வளோதான். இங்கே ஒரு சாவி இருக்குங்க. அவ்வளோதான். எஸ்கேப். தேவைதான். சரி, ஓகே. இந்த கேம் பிடிச்சிருங்க. எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.